தொடர்ந்து இந்த நாட்டில் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதாக கூறி ஆளுநர் RN ரவி அவர்களை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பாக கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செட்டப் செல்லப்பா மாதிரி GR சாமிநாதனும் மனு போட்டவனும் ஒரே சங்கத்துக்காரன். நீ அந்த மனு போடுற, நான் அதை உனக்கு உத்தரவு போடுறேன், அந்த உத்தரவு எடுத்துட்டு நீ போ. அதுக்கு நான் யார் அனுப்புறேன்னா CSF அனுப்புறேன்னு சொல்லி GR சாமிநாதன் உத்தரவு போடுறாரு. தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் எதிர்த்து ஒன்றிய அரசுடைய படை எதிர்த்து நிற்குது. சரி, இவர் தான் இப்படி உத்தரவு கொடுத்துட்டாரு, மேல்முறையீடு போலான்னா உலையில தப்பிச்சே அடுப்புல விழுந்தவன் கதைய ஜெயச்சந்திரன் போய் மாட்டி இன்னைக்கு மீண்டும் அவர் இல்ல GR சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சரின்னு சொல்லி இன்றைக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறார். நாட்டில் தொடர்ந்து பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை RSS சன்பரிவார அமைப்புகள் தன்னுடைய அரசியலமைப்பு பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக செய்துக்கிட்டே இருக்கிறார். RN ரவிக்கு இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் வரலாற்றை பற்றியும் எதுவும் தெரியாது. என்ன பேசுறாரு? தமிழுக்கு என்று தனித்துவமான வளம் கிடையாது, திராவிட இனம் என்ற ஒரு இனம் கிடையாது. இங்கே ஆளுநர் தனது சர்ச்சைக்குரிய கருத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது.